ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஸ்ரீஜித். ஸோ கேரளா சீரீஸ்ல வந்து எபிசோட் 2. ஸோ அலப்பி போட்டிங் வந்து நம்ம போகிறோம். ஸோ இங்கே கிடையாது, ஸோ நான் வேற இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த போட்டிங் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு வந்துருங்க கைஸ். ஸோ தரமாக இருக்கும். ஸோ அங்கே நான் இன்ட்ரோ எடுக்கல, ஸோ அதனால பார்த்துட்டு வந்துருங்க. ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஸ்ரீஜித். விவேக் ஒரே சைலண்டாக இருங்க. ஸோ இது வந்து கேரளா சீரீஸில் செகண்ட் எபிசோட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சோஃபா கிடையாது, ஒரு இப்போ நம்ம வந்து தண்ணியில் மிதந்துட்டு இருக்கோம். தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணியில் மிதப்போம். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு தண்ணியில் மிதப்போம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட் ரைடிங் ஒரு 2 hours போகணும் கண்டிப்பாக. ஸோ அதனால ஃபேமிலியாக பாத்தீங்கன்னா ஃபேமிலி சொல்ல முடியாது, ஒரு விதமான அராத்தான டீம். படகு தொடங்கி படகு வந்து எடுத்தாச்சு. படகு தனியா போயிட்டு இருக்கு. எவ்வளவு கிலோமீட்டர் போறோம்? அவ்வளவு போகுமா? ரைட்டு கைஸ், நம்ம வந்து ஒரு 16 to 17 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து பிரதர் வந்து நம்ம கூட்டிட்டு போறாரு. காய்ஸ், இந்த படகு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா நமக்காக வந்து அரேஞ்ச் பண்ண ஒரு இது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பெட் இருக்கு, டக்குன்னு நீங்க வந்து படுத்து தூங்கலாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு. இங்க தூரி இருக்கு, டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டா ரிலாக்ஸ் பண்ணலாம் ப்ரோ. ஏதோ பேசு பிளாகர்னு சொன்னேன், அப்புறம் வந்து பேச மாட்டேன். ஓகே. ஸோ இங்க ஒரு சோஃபா இருக்கு, இங்க ஒரு சோஃபா இருக்கு, இங்க ஒரு டீப்பாய் இருக்கு, இங்க அப்புறம் ஏதோ இருக்கு, ஒரு 4-5 பேர் படுத்துக்கலாம். எப்படி பயங்கரமா இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் இப்ப ஹீட்டா இருக்கு. சோ ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட் வந்துகிட்டு இருக்கு. நமக்கு கேரளா வரீங்கன்னா யாரும் கேரளா பிளான் பண்ணாதீங்க, ரொம்ப ஹீட்டா இருக்கு. நீங்க உங்க வீட்லயே இருங்க. கரெக்ட். ஏன்னா புரிஞ்சுக்க நம்ம தண்ணி ஊத்திட்டு குளிச்சிட்டு அங்கேயே இருந்துருங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கேரளாவை புரிஞ்சுக்க முடியல காய்ஸ். டக்குன்னு மழை வருது, டக்குன்னு வெயில் அடிக்குது. இப்ப பாருங்க, நாங்க வந்து இந்த என்ன இது குளமா கடலா? சரி, ஏதோ கேனல். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம். தண்ணி எங்களை சுத்தி இருக்கு, ஆனா எங்களுக்கு குபு குபுன்னு வேர்க்குது, ஹீட் ஆகுது. போட்டோஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க, வியூவை யாருமே ரசிக்கல. அவர் மட்டும்தான் வியூவை ரசிச்சுட்டு இருக்காரு. இவன் வந்து வீடியோக்காக வியூவை ரசிச்சுட்டு இருக்கான். காய்ஸ், அடுத்து வந்து அது போட்டிங் பேர் என்ன? ஸ்பீட் போட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் போயிருக்காங்க. நமக்கு அட்மிஷன் அப்ப கிடைக்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா சோ அடுத்த அட்மிஷன் வந்து நாங்க அடுத்த 6 பேர் போக போறோம். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க லைவ்ல. சூப்பரா இருக்கு. குடிக்கவே இல்ல गाइस. கட் பண்ணிடுவாங்க गाइस. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டுட்டே இருக்காங்க. சோ லைவ் போட்டிங் அவங்க வந்து நடுக்கடல்ல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. கடல் தான். நம்ம வந்து ஸ்பீட் போட் போக போறோம். அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரிக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த கிளிப்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. வேற லெவலா गाइस, ரெடி போலாமா? போறோம் गाइस. இன்னைக்கு போட்ல பறந்தே ஆகணும். அப்படியே தெரிக்க போறோம்னு நினைக்கிறேன். ப்ரோ போறோம். எனக்கு இப்ப லைட்டா வயிறு வலிக்குது. எனக்கு வயித்த கலக்குது. சோ சுத்தியும் கடல். ஓகே, உட்காருங்க. நான் முன்னாடி தான் உட்கார்றேன். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்கார போறோம் வீடியோ எடுக்கறனால. சோ அதனால எங்கடா போறறா? ப்ரோ எனக்கு கொஞ்சம் பக்குங்குது. ஐயா மெதுவா ஓட்டுங்க. காலியாடா. ஓ ஐயோ டிரைவர் விடுடா. ரெடி
உண்மையிலேயே டோட்டல் பிளாஸ்ட் ப்ரோ. உசிர் பயத்தை பாத்துட்டு ப்ரோ. மரண பயம். அதான் ஐயோ டர் ஆயிடுச்சு ப்ரோ. போட்டிங் முடிச்சாச்சு. லஞ்ச் எல்லாம் இன்னும் சாப்பிடல. ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு ரெசார்ட் வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசார்ட் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த அழகான ரெசார்ட்டை அவங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ப்ரோ வாங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்துருங்க. ஸோ வந்து பாருங்க 360 போடுங்க. அது அப்படியே பேக் வாட்டர், பீச்சோட பேக் வாட்டர். ஸோ பீச்சோட பேக் வாட்டர் காட்டுறோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ப்ரைவேட் நமக்கான ரெசார்ட்டு. ஸோ வந்து ஓடிவிடி ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 2 ரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட். மீதியெல்லாம் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பயங்கரமாக இருக்குது. வாங்க ப்ரோ. ஒரு பீச் இருக்குது, அந்த பீச் பேர் தெரியல. அந்த பீச்சோட பேக் வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து டைனிங் ஹால். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமு. ப்ரோ வாங்க ப்ரோ, நம்ம ரூம் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க இதெல்லாம் வச்சு நிறைய போஸ்ட் போடுவேன். ஓகே, இதான் எங்க ரெசார்ட். 3 2 1 கைஸ். ஸோ வந்து குளிச்சு முடிச்சு ரெடி ஆயாச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். வணக்கம் 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 எல்லாரும் கிளம்பலாமா ப்ரோ? இருங்க ப்ரோ. வியூ வந்து ஆப்போசிட்ல வந்து யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் மட்டும் தான் பேசிட்டு இருக்கான். வேற யாருமே அவங்க கூட வந்து பேச ஒரு நாள் உலகமே பேசும். 1 மில்லியன் ப்ரோ இல்ல எத்தனை மில்லியன் அடிப்பா? கண்டிப்பா 10 மில்லியன் அடிக்கும் இந்த வீடியோ வந்து வச்சுக்க. சோ 10 மில்லியன் நீ அடிக்கும்போது இந்த வீடியோ கிளிப்பை ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சா பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு காமிச்சிட்டு அப்படி வந்து 10 மில்லியன் நீ அடிக்கிறத காட்டுறோம். கண்டிப்பா. சோ சீக்கிரம் வந்து நம்ம 1 கோடி பேரை அச்சீவ் பண்றோம். ஓகே பண்றோம் गाइस. டடான் 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 விஜய் சித்து vlogs. ப்ரோ இது நமக்கு வேண்டாம் ப்ரோ. நம்ம சேனல்ல ப்ரோ விஜய் சித்து vlogs. விஜய் சித்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. வாங்கிட்டீங்களா? விஜய் என்டர்டைன்மென்ட் சொல்லுங்க. விஜய் 3J மட்டும் சொல்லுங்க ப்ரோ. விஜய் 3J 3J ப்ரோ. 3J ஓட சிம்பிள் வந்து இது ப்ரோ. ஜே. ஓகே. அங்க பாருங்க கிரிக்கெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து கிரிக்கெட் விளாட்றாங்க. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ இனி நைட்டு வந்துட்டு டான்ஸ் தான், டிஜே தான். ஸோ லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு டேவை வந்து நம்ம மறக்க முடியாது. அங்கே தூரத்தில் வந்து அந்த அந்த உங்களுக்கு அந்த பீச் தெரியுதா? அந்த பீச்சுக்கு தான் நம்ம நாளைக்கு மார்னிங் போக போகிறோம். நம்ம வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்கோம் ப்ரோ. நான் பார்த்துக்கிறேன். ஸோ வந்து நம்ம டீம்மேட்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிவிட்டு கிரிக்கெட் விளாண்டுருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பேட்டிங் டீம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இருட்டுக்குள்ளே ஒன்றும் தெரியாது எனக்கு தெரியும். பேட்டிங் 4 गाइस. இதுதான் நம்ம டீம். நம்ம ஸ்ரீயன் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் ஃபீல்டிங்.